வெல்கம் பேக் டு எவ்ரிவன். போன வீடியோவில் இந்த கல் வந்து நம்ம செட் பண்ணுறது பார்த்துருப்போம். சைடில் தண்ணி வந்து கொட்டும் போது சைடில் விழாமல் இருக்கிறதுக்காக அது வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் கேப்சர் பண்ணி எடுத்திருக்கேன். அப்படியே ஒன் பை ஒன்னாக அந்த கல் ஒட்டிகிட்டே வரணும். நம்ம சிமெண்ட்டும் சாண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து அது வந்து என்ன பண்ணணும்னா அந்த சைடில் வந்து தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கல் ஒட்டியிருந்தோம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக ஒட்டணும். இப்போ என்னென்னா ரொம்ப நாள் February 22 நான் ஸ்டார்ட் பண்ணேன் இது. ஸோ அது இப்போ வரைக்கும் அது எந்த ஒரு முடிவும் வரலை. ஸோ அதனால் கூட அப்பாவும் சேர்ந்து செய்யலாம்னு சொல்லிட்டு அவரும் இறங்கியிருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் இது சீக்கிரம் முடியும் நம்புகிறேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோ சீக்கிரம் வரும். இந்த கல் ஒட்டுறதை வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம 2 சைடு கல் வெடிச்சாச்சு. இப்போது நம்ம தண்ணியை ஊற்றுனா கூட எந்த ஒரு தண்ணியும் வெளியில் சைடில் வராது. இப்போ அந்தளவுக்கு நம்ம கல் வெடிச்சாச்சு. இப்போ இன்னொன்று என்னென்னா, சென்டரில் வந்து அழகாக வந்து அருவி மாதிரி வந்து கொட்டுறும் போது கீழே ஒரு பெரிய கல் வச்சா அழகாக இருக்கும். அதனால் அந்த ஒரு பிளானில் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஓவராலாக நம்ம முடிச்சிருக்கோம். மேலேருந்து அருவி அந்த தண்ணி கொட்டும் போது அந்த ஃப்ளோ வந்து அழகாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, அங்கங்கே கேப் இருக்கு இல்லையா, அது வந்து நான் டச்சப் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ ஓவரால் முடிஞ்சிச்சு. நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.